3600 சொச்சம் மாணவர்கள் இன்னைக்கு படிச்சு முடிச்சு வேறு வேலைகள்லையும் வேறு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு லெட்டர், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மட்டும் ஒரு குழந்தை எழுதிட்டாங்க. அவங்க ஊர் பேர் மட்டும் கல்லுப்பட்டி ஊர் பேர் மட்டும் இருக்கு. அந்த ஒரு லெட்டரை வச்சு அந்த ஊரா போய் வீடா போய் தேடி எல்லாம் கூட்டிட்டு வந்த பிள்ளைங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்குமே சூர்யானா சொல்லுவாங்க, இது ஊர் கூடி இருக்கிற தேர், யாரும் தனிநபர் பண்ணிட முடியாது, அகரமுக்கு நிறைய உதவி வேணும், எல்லாரும் வந்து உதவி பண்ணுங்க, நாங்கள் உரிமையோட கேட்கறதும் அங்கதான். சரண்யா 2015 அவங்க வீட்டுக்கு போய் எடுத்த போட்டோ இது. இன்னைக்கு சரண்யா பொலுசா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. இந்த போட்டோ பாருங்க. அவர் வந்து 2010 தாமரைக்கண்ணன் வீட்டில் போய் நாங்கள் பார்க்கும்பொழுது இருந்தது. இன்னைக்கு அவர் WHO வரைக்கும் எல்லாம் போய் அங்கே மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்துட்டு இப்போ திருப்பியும் அவரோட ஊருக்கே வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக பொறுப்பெடுத்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா அல்மாஸும் அவங்களோட 2015 அந்த ஃபோட்டோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது TNPSC முடிச்சுட்டு குரூப் எக்ஸாம் முடிச்சு அவங்க VOவா வெர்ஷன் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் இல்லை மாற்றங்கள்ல. கண்டிப்பாக கல்வி தான் மாற்றத்தை கொடுக்கும் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இதுதானே. இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையை பார்க்குற விதங்கள் அப்படின்றது மாறுதில்லை. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒவ்வொரு பிள்ளையுமே அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க வீடு மாறிடுச்சு அப்படின்றது இல்லை. அந்த ஒரு பிள்ளை அகரமில் எத்தனையோ கதைகள் இருக்குது. ஒரு பிள்ளை அந்த இடத்துல இருந்து வந்து படிக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்து எல்லா பெண் பிள்ளைகளும் வெளியில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஊரே படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இவங்க காரணமாக இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் குவிஞ்சு இருக்குது. இதில் இங்கே இருக்கக்கூடிய எங்களோட வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், அலுமினைஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு அகடமிக் இயர் ஆரம்பிக்க போகுது இல்லையா. ஸோ தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசு பள்ளிகள்ல இருந்தும் முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர் எழுந்த மாணவர்கள், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே அப்ளிகேஷன் போடுவாங்க. அந்த எல்லா அப்ளிகேஷன்ஸையுமே ஒன்றொன்னா எடுத்து ஒவ்வொரு லெட்டரையுமே வாசித்து அதுக்குள்ளேருந்து எந்த மாணவர்கள் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வாலண்டியரும் இந்த ப்ராசஸை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்த்து, ஒரு லெட்டர் மட்டும் எத்தனையோ கதைகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த இயர்ஸ் எங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மட்டும் ஒரு குழந்தை எழுதிட்டாங்க. அவங்க ஊர் பேர் மட்டும் கல்லுப்பட்டி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஊர் பேர் மட்டும் இருக்கு. அந்த ஒரு லெட்டரை வச்சு அந்த ஊரா போய் வீடா போய் தேடி எல்லாம் கூட்டிட்டு வந்த பிள்ளைங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வெறும் ஒரு காகிதம் இல்லை, இது எத்தனையோ பேரோட வாழ்க்கைக்கான தொடக்கம். நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் அகர மாணவர்களாக இருப்பாங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்களுமே அவங்களோட அடுத்த ஜூனியர்ஸை செலக்ட் பண்ணுற ப்ராசஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க. அவங்க எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க, எதில் நீங்கள் இங்கே சென்னையில் பார்க்குறீங்க, இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம்மளோட மாணவர்கள் எல்லாருமே செலெக்ஷன்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அகரமோட முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க இதுக்குள்ளே. ஸோ முன்னாள் மாணவர்கள் அவங்களுமே இந்த ப்ராசஸ்க்குள்ளே, நாங்கள் கல்வி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருச்சு, நாங்கள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், இப்போ நாங்கள் அடுத்து இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் மாணவர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் வாலண்டியர்ஸ் அவங்களுமே இருக்காங்க. ஸோ அப்படின்னு எல்லாருமே சேர்ந்தது. அதனால தான் உங்களுக்கு எப்பவுமே நிறைஞ்சு இருக்கு. அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் எப்படி ஜேன்னு இருக்கும். நாங்கள் எப்பவுமே மனிதர்களால் சூழப்பட்ட சூழலில் தான் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கோம்.